உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, உன்கிட்ட என் மனசு எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு. நான் செத்திருந்தா நீ என்னை புரிஞ்சிருப்ப. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ரத்னாக்கா அது ஆசைப்பட்ட மாதிரி வாத்தியார கட்டிக்கிடணும். நீ கொலைகாரன் ஆயிடக்கூடாதுன்னு. அதனாலதான் இது நரகமா இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு போகுது. போதுன்னு எப்ப என்னைய பிரிச்சது பத்தாதுன்னு நம்ம கனிய பிரிக்க இவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, இதுக்கு மேல எனக்கு எதுக்குன்னு இந்த வாழ்க்கை? போதுன்னு எனக்கு இதெல்லாம் போதுன்னு. என்னை நீ மன்னி காட்டாலும் பரவாயில்ல. ஆனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு. எனக்கு தெரியும் நீ என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு. அந்த வீட்டுக்குள்ளே நீ என்ன விட மாட்ட. பரவாயில்லன்னு. நானு ஒரு பிச்சைக்காரி மாதிரி அந்த வீட்டுல வாழ்ந்துக்கிறேன்னு. ஆனா எதையுமே புரிஞ்சுக்காத இவங்க வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு. நம்ம வீட்டு திண்ணையில சாக்கு மூட்டை, விளக்கமாறு, ஓட்ட உடசல்னு 1000 பொருள் இருக்குல்ல. அந்த விளக்கமாறு மாதிரி என்னையும் நினைச்சுக்கன்னு. என்னைய கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கன்னு. நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன்ல. இல்லன்னு தயவு செஞ்சு நீ மன்னிச்சிடல. ஐயோ அண்ணே, உன் மனசு புரிஞ்சுக்காம என்னமோ பேசிட்டோம்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சோறு மட்டுமா போட்டு வளர்த்தேன். நீ சாப்பிட்ட சாப்பாடுல வீரத்தையும் சேத்துல ஊட்டி வளர்த்திருக்க. இவனுங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுல்ல. இவனுங்க எல்லாரையும் காத்தற விடணும். தோற்காம் பார்ந்த ஊத்தப்பய முத்துப்பாண்டி அவன் என்ன தேடி வந்து என் காலை பிடிச்சு கதறணும். உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போன நம்ம கதறணும். மச்சா, இனி மன்னிச்சுட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு அவன் கதறணும். இத செய்தியால அம்புட்டு தானே. இனிமே உன் தங்கச்சியோட ஆட்டத்தை நீ பாப்பன. ஏலே, ஒருவேளை இவனை நீ எதுவும் செய்ய முடியலனா உன் கையாலேயே அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்து மேல அவன் கட்டின தாலிய வீசி எறிஞ்சிட்டு வாழ. அப்பதான் நீ சம்மூகத்தோட தங்கச்சின்னு நானும் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். இம்புட்டு தானே. நான் செஞ்சு காட்டுறேன். இந்த ஆளு மட்டும் இல்ல,
இந்த ஆள் அப்பனையும் நான் கதற விடுவேன். இதுக்கு மேல நீ பாருன்னு, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடும்பத்தை நான் என்ன பாடுபடுத்துதன்னு. நீ சந்தோஷமா வேடிக்கை பாருன்னு. எலை முத்துப்பாண்டி, நரகம்னா என்னன்னு நீ இனிமேதாம்ல அனுபவிக்க போகுத. இனிமே இன்னொருக்கா இப்படி கேவலமான வேலைய பார்த்து என் அண்ணன் சம்பவம் தேவையில்லை. நானே சீம தண்ணிய ஊத்தி உன்னை கொளுத்தி விட்டுருவேன். ஸ்டவ் அடிச்சு மருமக மட்டும் சாவ மாட்டா, மாமனாரோ சில நேரம் செத்து போவார்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டு. உங்க 2 பேருக்கும் இதுதான் நான் கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. அண்ணா, நீ தைரியமா போன. இனி உன் தங்கச்சி அவ ஆட்டத்தை ஆரம்பிப்பா. நீ கிளம்புன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாராச்சும் வாங்க. ஐயோ என்னாச்சு தெரியல. தானே உள்ள போனா என்ன தெரியல. உள்ள பத்திட்டு இருக்கு. ஐயோ சீக்கிரம் உள்ள தீ பிடிச்ச மாதிரி இருக்கு. கதை உடைங்க. என்னாச்சுன்னு தெரியல. பாருங்க, உள்ள அந்த பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. யாராவது கூப்பிடுங்க. ஐயோ, பாருங்க. சீக்கிரம். என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னங்காச்சு? என்னது? உள்ள தீ பிடிச்செரியுது. உள்ள ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கா. பாரதி தான். உள்ள பாரதி மாட்டிட்டு இருக்கா. பாரதி, 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 சீக்கிரம் கதவு தரங்க. பாரதி, 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 பாரதி. பாரதி, 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 பாரதி. பாரதி, 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 பாரதி. ஆதி, பாரதி, என்னாச்சு பாரதி? ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல ஆதி,
அதான் நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கல்ல. எங்க என்னாச்சு பாரதி? எப்படி திடீர்னு தீ பிடிச்சது? அது எனக்கு தெரியல. ஆனா சமையல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா மண்ணெண்ணெயை ஊத்தி பத்த வச்சுக்கிட்டு சாக பார்த்தாங்க. நான் அவங்கள காப்பாத்திட்டேன். அப்போ என் புடவையிலையும் எண்ணெய் பட்டுச்சு. நான் குளிச்சுட்டு புடவையை மாத்துறதுக்காக போனேன். அப்பதான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொம்பளையோட பார்வையே சரியில்லையே. இந்த விஷயத்துக்கும் இந்த பொம்பளைக்கும் கண்டிப்பா ஏதாவது சம்மந்தம் இருக்கணும். இவன் எதுக்கு இப்ப மோப்ப முடிச்சு நிக்கிறான்? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். எதுக்காக பாரதிக்கு நெருப்பு வச்சு கொலை பண்ண பார்த்தேன்? சார் சார் சத்தியமா நான் பண்ணல சார். என்னை விட்டுருங்க சார். அப்படியா? சரி, விட்டுடுறேன். அப்ப இதை யார் பண்ண சொன்னா? சார் சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இப்படியெல்லாம் கேட்டா நீ உண்மையா சொல்ல மாட்ட. கேட்கிற விதத்துல கேட்கிற. ஏய், சார் 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 வேண்டாம் சார். சார் ஊத்தாதீங்க சார். சார் சார் உண்மைய சொல்லு, இல்லைன்னா கொளுத்தி விட்டுருவேன். சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். சொன்னா கேளுங்க சார். ஏ, சும்மா நடிக்காத. உண்மைய சொல்லு. இதை யார் பண்ண சொன்னா? எனக்கு எதுவுமே தெரியாது சார். சொன்னா கேளுங்க சார். அப்போ உண்மைய சொல்ல மாட்ட? போச்சு, நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். ஒழுங்கா உண்மைய சொல்லு. வேணாம் சார். சொல்லு. சார் ஆதி சார். வேணாம் சார். ஆதி சார், ஆதி சார். சார், லதாவோட அப்பா உங்களை தேடிட்டு இருக்காரு. வாங்க சார். நீங்க போங்க, நான் வரேன். சார் வாங்க சார், உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாத்தியாருங்களா, இப்ப கூட இந்திராவை ஞாபகம் வச்சுட்டு கேக்குறாங்க. எப்பவுமே ஃபுல் மார்க் தான் வாங்குவா. அத்த, அதெல்லாம் ஸ்கூல் லெவல்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ அதெல்லாம் இல்ல. இந்திரா, இதெல்லாம் யாருக்குமே புரியலடி. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஆமா இந்திரா, இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? விளக்கமா நீயே சொல்ல. சரிக்கா, நான் சொல்றேன். இது ஒரு புக்கை கொடுத்து அதை ஃபுல்லா வருஷம் முழுக்க படிச்சு கடைசியில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற மாதிரி ஈஸியான எக்ஸாம் எல்லாம் இல்ல. நம்ம நாட்டோட முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அதிகாரம், மக்களோட பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான அதிகாரம், பாதுகாப்பு, சட்டம், அந்த மாதிரியான பொது நலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் குடியுரிமை அதிகாரிகள் கிட்டதான் இருக்கு. அதனால இந்த எக்ஸாம் பல கட்டத்துல ஃபில்டர் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க.
அதனால தான் இவ்ளோ பெரிய புக்ஸ் எல்லாம் நீ படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்க. ம் எக்ஸாக்ட்லி கௌதம். அதனால தான் இத்தனை விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கு. ம் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி 100க்கு 99 மார்க் எல்லாம் எங்க யாருமே எடுக்க முடியாது. என்னம்மா சொல்ற? அப்புறம் எப்படிதான் மார்க் வரும்? மாமா, பொதுவா மெயின்ஸ்க்கு மொத்தம் 2000 மார்க்ஸ். ஓ, அதுல இப்போ இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது இல்லையா, அந்த ரைட்டிங் எக்ஸாமுக்கு 1750 மார்க். அப்புறம் இன்டர்வியூக்கு அதுல ஒரு 250 மார்க். அப்ப நீ ஒரு 1500 மார்க் மேல வாங்கிடுவல? ஐயோ மாமா, அதெல்லாம் பாசிபிளே இல்ல. ஏன்னா இதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது ரொம்பவே கஷ்டம். எல்லாமே ரொம்ப கவனமா திருத்துறதால 1000 மார்க்கே வாங்குறது கஷ்டம், வாங்கவே முடியாது. பொதுவா ஒரு 600-700 மார்க்ஸ் வாங்கலாம். மடி, நீ சொல்றத பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போலவே. ஆனா பரவாயில்லம்மா, இவ்வளவு கஷ்டமான எக்ஸாம ரொம்ப அசால்ட்டா, அதுவும் வீட்டுல இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில படிச்சு எழுதிட்டு வந்திருக்க பத்தியா, உண்மையிலே பெரிய விஷயமா. பா, நீங்க பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மிப்பா. இன்னும் பெரிய பெரிய சாகசங்கள்லாம் செஞ்சுதான் இந்திராவே இந்த எக்ஸாம் எழுதியிருக்கா. அப்போ இதுல மார்க் வாங்கிட்டீனா இந்திரா கலெக்டர் ஆயிரலாமா? அப்படிதானே இந்திரா? இல்லக்கா, அது முடியாது. ஏன் இந்திரா, இன்னும் இருக்கா? இதான் கடைசி எக்ஸாம் சொன்ன? ஆமாங்கா, ரைட்டிங்ல இதுதான் கடைசி எக்ஸாம். இதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ ஒன்னு இருக்கு. அதுக்கு 250 மார்க். அதுல நாம எவ்வளவு ஸ்கோர் பண்றோமோ அதுவும் இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு வர மார்க்குக்கும் கூட்டி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதான் நம்ம வேலை என்னங்கறதையே முடிவு பண்ணும். ஓ, இன்னும் இருக்கு போல இருக்கு. அப்படியா? இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா இந்திரா? ஏய், எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியல பாரு. அண்ணே, அதெல்லாம் ஒரு பெரிய தனி உலகம். அத புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, பெரிய வேலையா இருக்கும். என்ன வேணாலும் இருக்கட்டும் இந்திரா, நீ பெஸ்டா மார்க் ஸ்கோர் பண்ணி தான் இருப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அக்கா, எனக்காக இல்லனாலும் நீ சந்தோஷப்படுறதுக்காகவே எனக்கு நல்லபடியா தான்க்கா ரிசல்ட் வரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, நீயும் பாரு. இந்தா. கௌதம், வைஃபை தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சுத்தமா லோடே ஆக மாட்டேங்குது கௌதம். சரி விடு, நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றேன். இந்திரா, எல்லாம் நல்லா தாண்டி நடக்கும். சரிக்கா. பா, லோட் ஆகுதுப்பா. முருகா, சூப்பரா. இந்திரா, நான் உன் நம்பர் போட்டு செக் பண்ணப்போ இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த தடவை நீயே போடு. இந்தா. இந்திரா, பண்ணு இந்திரா, சீக்கிரம். மடி இந்திரா, நீயே உன் கையால போட்டு கொடுமா. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. என்ன ஆனாலும் எனக்கு கௌதம் தான் ராசி. கௌதம், நீயே நம்பர் போடு ப்ளீஸ். ஓகே. கௌதம், நீயே ட்ரை பண்றா. எஸ். ஐயோ, சூப்பர்.
இந்திரா பாஸ் ஆயிட்டாப்பா. ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா. சூப்பர்ரா சூப்பர்ரா. அப்பா இந்திரா சூப்பர் இந்திரா. மாமா கலக்கிட்ட இந்திரா. இந்திரா வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்திரா. டேய் போதுண்டா. ஜெயா, இந்திரா பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா. அதுவும் நல்ல மார்க்கோட. நீ நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு உன் வாட்ச்ல பாக்குறியா? வாடி வா, அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன அன்பரசி, டக்குன்னு பேசாம இப்படி சைலண்டா இருக்க? நான் பேசுற வரைக்கும் நீயும் பேசணும்னு சொன்னேன்ல. ஐயோ அனன்யா, இப்படிலாம் பேசாத அனன்யா. எனக்கும் சரி, எங்க அம்மாவுக்கும் சரி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும்னு தான் ஆசை. நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன், புரியுதா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ திரும்பி வா அனன்யா, திரும்பி வா அனன்யா. நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அனன்யா. நீதான் என்னை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்கியே. நீ மூச்சு வாங்குறத பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. நீயும் என்னை ஃபாலோ பண்ணி வரணும். அதுக்கு தான் நான் காரை ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு போறேன். ஐயோ அன்பரசி, அதெல்லாம் வேண்டாம். நான் என்னைக்குமே உனக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். அனன்யா சொன்னா கேளு அனன்யா. இப்ப நீ எங்க போற? தெரியல, அப்படியே போறேன். அன்பரசி, எனக்கு அவமானம் பழக்கப்படல. அது எனக்கு ரொம்ப புதுசு. இனிமே என்னை யார் பார்த்தாலும் ஒண்ணு பரிதாபப்படுவாங்க, இல்லைன்னா அவமானப்படுத்துவாங்க. இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் அன்பரசி. அதோட தகுதியெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியது. நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இவ்வளோ நாளா நான் இருந்திருக்கேன். இனியாவது உன் இடத்த நீ தனியா அனுபவி அன்பரசி. அதுக்கு தான் நான் வழி விட்டு இப்படி ஓதுங்கிறேன். அனன்யா, நீ என்னோட தங்கச்சி. எனக்கு எல்லாமே நீதான் அனன்யா. நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அனன்யா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் கேட்டேனா விஸ்வாவையே எனக்காக விட்டு கொடுத்துருவியா? அனன்யா, முடியாதுல்ல. அதோட அது தப்பும் கூட அன்பரசி. நீயே விஸ்வாவை எனக்கு விட்டு கொடுத்தாலும் அதை விஸ்வா ஏத்துக்கவே மாட்டாரு. நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. அதான் சூசைட் பண்ணிக்கலான்னு போறேன். ஐயோ அனன்யா. அன்பரசி, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. இந்த உலகத்துல எனக்குன்னு எதுவுமே இல்லை. எங்க அம்மாவுக்கு கூட இப்பெல்லாம் என்ன பிடிக்கவே இல்லை. அனன்யா சொன்னா கேளு அனன்யா. இதெல்லாம் தப்பு அனன்யா, திருத்திக்கவே முடியாத பெரிய தப்பு. அனன்யா திரும்பி வந்துரு அனன்யா. இல்ல அன்பரசி, நான் டிசைட் பண்ணிட்டேன். இத பத்தி ப்ளீஸ் யார்கிட்டயுமே சொல்லாத. இதுக்கப்புறம் உனக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் சரி வீட்லயும் சரி உனக்கு இதுக்கப்புறம் காம்படிஷனே கிடையாது. நீ தான் இந்த குடும்பத்தோட இளவரசி. விஸ்வாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. என்னோட பெஸ்ட் விஷஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
இந்த ஏரியால இருக்கிற எல்லா குடோன்லயும் போய் பார்த்தாச்சு. உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போனவங்க இங்க வந்த மாதிரி தெரியலையே. நாம இங்க வந்த நேரம் பார்த்து அவங்க வேற ரூட்ல ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டி சிட்டி லிமிட்டுக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிருந்தா டிராஃபிக் போலீஸ் கண்டிப்பா அவங்கள மடக்கியிருப்பாங்க. இங்கேயும் வராம அங்கேயும் போகாம வேற எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கும் அதான் சார் ஒன்றும் புரியல. ஒன்று மட்டும் புரியுது கார்த்தி, எல்லாத்தையும் அவங்க முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு பக்காவை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம வருவோன்னு தெரிஞ்சு ஆமணி வேணை கூட நம்ம கண்ணில் படாமல் மறைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் சார் குழப்பமா இருக்கு. அம்மாவை கடத்திட்டு போனது பிஸ்னஸ் எதிரிங்களா, இல்லை வீட்டில் சில பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு, அதில் யாராவது இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. கார்த்தி, நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ராஜேஸ்வரி அம்மா இதே மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டர் ரவியை கடத்தி வச்சுருந்தாங்க. அதனால அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாயிண்ட்டை நானும் யோசிச்சேன் சார். அந்த ராஜேஸ்வரி கிரிமினல்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவங்ககிட்ட போய் பேச முடியாதுல்ல. இப்போ போய் அவங்கள ப்ளேம் பண்ணோன்னா இருக்கிற பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகிடும் சார். அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கடத்தினது அவங்க தான் தெரிஞ்சா அதை அப்போ பார்த்துக்கலாம். சரி, அதை அப்புறம் யோசிக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு வெளியில் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கிற எதிரிங்க யாராச்சும் இந்த காரியத்தை பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கும் சான்சஸ் இருக்கு சார். அப்படியே இருந்தாலும் அவங்க என்ன தானே டார்கெட் பண்ணணும்? அம்மாவை எதுக்கு சார் கிட்னாப் பண்ணணும்? ஆமா கார்த்தி, அதுவும் சரிதான். சார், இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அம்மாவை கடத்தினதை என் ஒய்ஃபு அண்ணிலாம் தான் நேரில் பார்த்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கடத்துறவங்களை அடையாளம் தெரியும். ஸோ இந்த கிட்னாப்பிங் கேஸ்லலாம் இன்வால்வ் இருக்கிற கிரிமினல்ஸோட ஃபோட்டோஸை காமிச்சா அவங்க அதை பார்த்து இந்த கிட்னாப்பில் யாராவது இன்வால்வ் ஆயிருந்தா அவங்கள அடையாளம் காட்டுவாங்கல்ல. அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம்ல சார்? நிச்சயமா கார்த்தி. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போய் கிரிமினல் லிஸ்ட் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் அண்ணி அவங்கள யாராச்சும் அடையாளம் காட்டினா நேராக அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு உங்கள் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சரிங்க சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க மொத்தம் 3 பேரு. 3 பேரையுமே என்னால அடையாளம் காட்ட முடியும். அவனுங்களோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு இருக்காரு. போட்டோஸ் காட்டுவாரு. நீங்க யாருன்னு அதில் பார்த்து சொல்லுங்க. சரிங்க. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் வரி பண்ணாத. வாங்க சார். அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க அடையாளம் காட்டுறேன்னு சொல்றாங்க. நீங்க போட்டோஸை காட்டிடுங்க. ஓகே. இவனா பாருங்க. இல்ல. இல்ல. இல்ல சார். இவன் இருந்தா சார், இவனும் இருந்தான். ஆமா, அந்த 3 பேர்ல இவனும் ஒருத்தன். இவன் பேரு புளியந்தோப்பு பிரசாத். ஆளு கடத்தல், கஞ்சா, போதை மாத்திரை கடத்தல்னு இவன் எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்கான்.
ஆனா இவன் சரியான கிரிமினல். குடும்பம் குட்டி அப்படின்னு நிரந்தரமான அட்ரஸ் எதுவும் இல்லை. இவனை ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கிரிமினல் போட்டோஸ் இன்னும் இருக்குல்ல? இருக்கு. நீங்க மத்த எல்லாரையும் காட்டிருங்க. அந்த 2 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்களான்னு பார்ப்போம். இதோ காட்டுறேன் கத்தி. இவனா பாருங்க. இல்ல சார். இவன் இவன் இல்ல. இல்ல. இவனும் ஆமா ஆமா, இவனை நானும் பார்த்தேன். கார்த்தி, இவன் பேரு காசிமேடு மணி. இவனுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் கூட ஆயிருக்காது. இவன் வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃபை மிரட்டி கேட்டோம்னா கடகடன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு போற. அதை வச்சு அம்மா இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், வாங்க போலாம். வாங்க, நான் வந்துடுறேன்ப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, தாயே, என்ன காப்பாத்து தாயே. அம்மா, என்ன காப்பாத்துமா. இந்த குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும்மா. தேவி அம்மா நல்லபடியா பிறந்து உயிரோட வரணும். என் தேவி அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எங்க 2 பேரையும் காப்பாத்து தாயே, காப்பாத்து. Damn it, எங்க போனோம் தரலையா? இது அவ கையில இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியும், தெய்வ சக்தி கூட அவகிட்ட நெருங்காது. அம்மா, தாயே, உன்னோட சூலத்தை எனக்கு நீ துணையா கொடுத்திருக்க. என்ன ஆனாலும் சரி, என் வயித்துல இருக்கிற தேவி அம்மாவை நான் நல்லபடியா பெத்தெடுப்பேன்.
எனக்கு உன் சூலம் போதும். இது எனக்கு துணையா இருக்கும்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி மாரி இல்ல, அவ இல்ல. போ, போய் காப்பாத்து. போ. மாரி மாரி மாரி. அந்த மகராசி எனக்கு என் குழந்தைக்கும் பொங்கல்லாம் கொடுத்தது. கடவுளே, அந்த மகராசியை காப்பாத்து. மாரி 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 மாரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் வந்தாச்சு, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிங்க. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷம் நம்ம ஊர் பத்ரகாளியம்மன் கோவில்ல பங்குனி உத்திரம் வருது. இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தணும்னு கமிட்டி முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஊர் மக்கள் உங்களோட சம்மதத்தை இந்த பஞ்சாயத்துல கேக்குறாங்க. எல்லாருக்கும் சம்மதம் தானமா? ஐயா, விழா நடத்துறதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டோம். அதே மாதிரி விழால குடுக்கிற ஊரோட முதல் மரியாதைய எனக்கு தான் கொடுக்கணும்னு இந்த பஞ்சாயத்துல நான் கேட்டுக்கிறேன். ஐயா, ஊரோட முதல் மரியாதைய
எனக்கு தான் நீங்க கொடுக்கணும். பஞ்சாயத்துல எல்லாரும் அதுக்கு சம்மதம் சொல்லணும். இந்த பாருங்க, வருஷா வருஷம் இந்த ஊரோட முதல் மரியாதையை மீனாட்சி அம்மாவுக்கு தான் கொடுத்துட்டு வரோம். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ஐயா, முதல் மரியாதை எங்க அம்மாவுக்கு தான். அதை என்னைக்குமே நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். சக்தி, அம்மா நீ சும்மா இருமா. ஏங்க, வருஷா வருஷம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் வச்சிருக்கீங்களா என்ன? இந்த வருஷம் எங்க அத்தைக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். வேற யாருக்கும் கொடுக்கலாம் கூடாது. எப்பவும் இல்லாத போட்டியா இந்த வருஷம் 3 பேர் போட்டி போடுறீங்களே, இப்போ என்ன பண்றது? ஏமா சக்தி, நீ தான் கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போயிட்டே இல்ல, அதுக்கப்புறமும் அவங்கள எதிர்த்து அந்த அம்மா பக்கம் போய் நிக்கிறீங்களே. புகுந்த வீட்டு பக்கம் தானம்மா நிக்கணும். என் புகுந்த வீட்டு பக்கம் நான் என்னைக்குமே நிப்பேன். ஆனா அதே நேரம் எங்க அம்மாவோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏதாச்சும் பங்கம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எங்க அம்மா பக்கம் தான் நிப்பேன். ஏன்னா நான் மீனாட்சி பொண்ணு. நான் ரங்கநாயகி அம்மாவோட மருமகங்கிறது எனக்கு பெருமைதான், நான் இல்லைங்கள. ஆனா மீனாட்சி அம்மாவோட பொண்ணுங்கிறது தான் எனக்கு உசுறு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்கய்யா, ஆத்தா சொன்ன வாக்க நாம யாரும் தட்ட முடியாது. நாமளும் 50 வருஷமா இந்த உற்சவ அம்மன் சிலையை தேடிட்டு தான் இருக்கோம். படையில சாப்பிட்றதுக்கு கழுகு வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ரெண்டுமே நடக்கல. அதனால இந்த வருஷம் இதை நடத்தி காட்டுறவங்களுக்கு தான் இந்த ஊரோட முதல் மரியாதையை கொடுக்க போறோம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஊர் மரியாதை வேணும்னு 3 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சவாலை யாரு ஏத்துக்க போறதுன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஏம்மா, உங்கள யாருமா இந்த சவாலை ஏத்துக்கிறது? இந்த சவாலை நாங்க ஏத்துக்கிறோம். அம்மன் கேட்ட அத்தனையையும் நாங்க நிறைவேற்றி வைக்கிறோங்க ஐயா. ஏம்மா கேட்டீங்கல்ல, மத்தவங்க என்ன சொல்றீங்க? அவளால முடிஞ்சா இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க அம்மாக்கு முதல் மரியாதையை வாங்கி கொடுக்கட்டும். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கும் தான். சக்தி, இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இதுல இருக்கிற கண்டிஷனை நான் சொல்ல போறேன். அம்மனுக்கு விளக்கேத்துறதுக்காக ஊர் மைதானத்துல செக்காட்டி எண்ணெய் எடுக்கணும். அந்த எண்ணெயை விலைக்கெல்லாம் வாங்கக்கூடாது. அடுத்தபடியா படையல் பண்ற பிரசாதத்துக்கு மளிகை சாமானும் விலைக்கு வாங்கக்கூடாது. தானமா கேட்டு வாங்கி தான் பண்ணணும். புரியுதாமா? புரியுதுங்க ஐயா. நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள இது எல்லாம் செஞ்சு முடிச்சு அக்னி சட்டி ஏந்திக்கிட்டு நம்ம ஊரை வலம் வந்து கோவில்ல செலுத்தணும். அந்த நேரத்தில் உற்சவ அம்மன் சிலைய
கோவிலுக்கு கொண்டு வரணும். படையலும் படைக்கணும், சரியா? உங்கள யார் யார் இதை பண்ண போறீங்க? உற்சவ அம்மன் சிலைய நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேங்க ஐயா. அம்மனுக்கு படைக்க போற படையல எங்க அக்கா யமுனாக்கா பண்ணுவாங்க. அக்னி சட்டியை ஏந்திக்கிட்டு ஊரை வலம் வர பொறுப்ப எங்க அம்மா ஏத்துக்குவாங்க. அப்புறம் என்ன? அதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல, பஞ்சாயத்து கலையலாம். ஆமா, கிளம்புங்க. சரிதான், வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரிப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம், விடு. உன்னை எப்பவுமே சீரிப்பாயிர சிங்க மாதிரி பார்த்துட்டு இப்படி டல்லா பார்க்க எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, ஃப்ரீயா விடு, ரிலாக்ஸ். தம்பி, இங்க வாப்பா. அட வாயா, சாருக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு போப்பா. சார் என்னங்க சார், எடுத்துங்க. கூடியா? அட என்னையா நீ? அட எடுத்துக்க நலன். இவன் வேற டார்ச்சர் பண்ணி நம்மள சாவடிக்கிறானே. அடடடடடா, சரி போதுமா? கிளம்ப நானு. கிளம்புறேங்கிற எங்க கிளம்ப போற? வீட்டுக்கு போக போறியா? அங்க பாரு, உன்னோட ஒய்ஃப் எல்லார்கிட்ட எவ்வளவு அன்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு தமையந்தி இந்த போட்டியில ஜெயிச்சிருவான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஆமையா, அங்க பாரு, தமையந்தியோட முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்ல. செம்ம கான்பிடண்டா இருக்காங்க பாரு. உன்னை அடிச்சு காலி பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த மெஸ்ஸ மீட்க போற, பாத்துக்கிட்டே இரு. ஹே, இந்த போட்டியில நீ தோத்த உடனே உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அந்த இன்வெஸ்டர் காலி பண்ணிடுவான். உன் பேரு, புகழ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே போய் நம்பர் 1 நலனா இருந்த ஒன்ன ஒண்ணுமே இல்லாத நலனாக்கி நடு தெருவுல நிக்க வைக்க போறான். அப்புறம் என்ன? ஒண்ணுமே இல்லாத ஒன்னால அசோசியேஷன் எலெக்ஷன்ல கூட போட்டி போட முடியாது. எந்த விதமான அந்தஸ்துமே இல்லாம ஒரு டம்மி பீஸா இருக்க போற. நடக்க போறதில்ல, நினைச்சு பார்க்கவே முடியல. இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? அச்சச்சோ, உன் நிலைமையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஆண்டியா இருந்துட்டு ராஜாவாகல நலன், ஆனா ஒரு நாளும் ராஜாவா இருந்துட்டு ஆண்டி ஆயிடக்கூடாது இல்லையா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பர்ஃபெக்டான டைம்ல தான் அவளை தூக்கி இருக்கீங்க. நலன் இங்க மட்டையாகி கிடக்குறான். இந்த டைம்ல நம்ம தமையந்தை தூக்கிட்டு கிளம்பிட்டோம்னா அந்த நலன் தலைவெடிச்சு செத்துருவான். நல்ல தரமான சம்பவமா இருக்கும். எஸ்.
டேய் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? தமயந்திய ஸ்டோர் ரூம்ல தூக்கிட்டு போய் வச்சிருங்க. நான் இப்போ அங்க வந்துடுறேன். நெக்ஸ்ட் என்ன பிளானுங்கிறத நான் அங்க வந்து சொல்றேன். ஓகே பாஸ், அப்படியே செஞ்சிடறோம். வர்றேன் வை. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பாத்துடா, கேமரால மாட்டாம ஜாக்கிரதையா தூக்கிட்டு போகணும். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க வரேன். ஓகே பாஸ். டேய் பாஸ், தமேந்தி தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொன்னாரு. அடுத்ததா என்ன பண்ணணும்னு வந்து சொல்லுவாரா? எதுக்கு ஸ்டோர் ரூம்ல வைக்கணும்? இப்படியே கார்ல ஏத்திட்டு கிளம்பிடலாம்ல. யாராவது பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்ல. டேய் அதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாரா? அவர் சொல்றத செய்யலைன்னா என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும்ல. வா பேசாம தூக்கு. ம். எந்திரி எந்திரி. ஏங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஏன் இப்படி இருக்கீங்க? இவங்கெல்லாம் யாருங்க? எதுக்காக என்ன கடத்த ட்ரை பண்ணாங்க? ஏய் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். வா வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா சொல்லுங்க ஐயா. ஹலோ, எங்கடா இருக்க? வீட்டில் தாங்க ஐயா இருக்கேன். ஆமா, உன் செப்பல் இங்கேயே விட்டு போயிருக்க? ஆமாங்க ஐயா. சரி, நீ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒருத்தர் விடாம வசூல் பண்ண. அப்புறம் வசூல் பண்ண காசு எடுத்துக்கிட்டு வந்து அன்னிக்கிட்ட மொத்தமா கொடுத்துரு. சரிங்க ஐயா. போன வை. சரிங்க, நீ நான் போயிட்டு வரேன். நீங்க டோர் லாக் பண்ணிட்டு தூங்குங்க. அப்பா, முருகன் முருகன் எங்க காணோம்? முருகா முருகன் எங்க போயிருப்பான்?
அண்ணி எங்க அண்ணி? எங்க போன முருகா? ஒரு நிமிஷம் எனக்கு ஈரக்குழைய நடுங்கிருச்சு. ஒரு பக்கம் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, இன்னொரு பக்கம் மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன சிவா திரும்ப வந்துட்டாரு. மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சேன் நானு. முருகன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க? தெரியல மேடம். நீங்க சொன்னதையெல்லாம் வரைஞ்ச என்னால கண்ணை மட்டும் வரைய முடியல மேடம். நீங்க அவரை பத்தி ஒன்னொன்னா சொல்லும்போது என்னோட மைண்ட்ல ஏறுது. ஆனா என்னோட கை அதை வரைய வரமாட்டேங்குது. திடீர்னு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு மேடம். அது லேட் நைட் ஆயிடுச்சுல, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி மேடம். இதுக்கு மேல என்னால இதை பண்ண முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல முருகன், வேற ஒரு நாள் பாத்துக்கலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாமா பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து தூக்கி விடுங்க. மாயாவை கொஞ்சம் தூக்கி விடுங்க, கீழே விழுந்துட்டா. என் கையை பிடிக்க அவனுக்கு அவ்வளோ யோசனையா? என்னதானா ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்துட்டு அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிற? ட்ரை பண்ணி தூக்கு. என்ன டீஸ் பண்றியா? அவளை கொஞ்சம் தூக்கி விடு. முடியாம தானே கேக்குறேன். கை கொடு மாயா. தேங்க்ஸ். மாமா எங்க போற? சப்போர்ட்டுக்கு கூட வாங்கல. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இதை விட வேற என்ன மாமா முக்கியமான வேலை இருக்கு? வேலை இருக்குன்னா இருக்குதான். அது என்ன வேலையா இருந்தா உனக்கு என்ன? அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்கும்? மாயாவுக்கு ஒண்ணுனா ஆளா வந்து நிப்ப, என்னைக்கும் இல்லாம இப்ப இப்படி சொல்ற? அது கொஞ்சம் அவசர வேலை, நான் கிளம்புறேன். மாயா, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. சீனு மாமா இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போக மாட்டாரு. என்ன ப்ராப்ளம் மாயா? மாமா இப்படி முதல்ல மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றா ஆளே இல்ல, ஆனா இப்படி சொல்றாருன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு நிஜமாவே ஏதோ அவசர வேலை இருக்கு போல. ரெண்டு பேருமே சமாளிக்கிறாங்க. கன்ஃபார்மா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னவா இருக்கும்? தனா, வா ரூமுக்கு போலாம். இப்ப பரவாயில்ல. வா, கை கூட வா. இப்ப பாத்து வா. உட்காரு. பாத்து. சரி படு.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. நீ என்ன நினைச்சு பூஜை செய்யறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் நீ செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜானகி. நீ நினைச்சது எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் ஜானகி. உட்காரு. உன்னோட பிரார்த்தனை நல்லபடியா நடக்கும் ஜானகி. நிச்சயமா நடக்கும். கவலைப்படாத. நடக்கணுங்க. அந்த விளக்க நீ என் பேரு சொல்லிதானே ஏத்திருக்க. அது இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த குடும்பத்தையும் உங்களையும் விட்டா வேற என்னங்க இருக்கு? என்ன மாதிரி கணவன்மார்கள் அதிகமா ஏன் சாமி கும்பிட மாட்டாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்காக வேண்டிக்கதா உன்ன மாதிரி மனைவிங்க இருக்காங்களே. புருஷன் நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல மனைவிதான் அந்த குடும்பத்தோட ஆணிவேர். கொஞ்சமா சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆனவனையும் பார்த்திருக்கேன். கோடி கோடியா சம்பாரிச்சு தெருக்கோடிக்கு வந்தவனையும் பார்த்திருக்கேன். இது ரெண்டுக்கும் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருந்திருக்கா. உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் இல்லைனா இந்த குடும்பம் நிச்சயமா இல்லை. அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு கூட்டு குடும்பமா வாழற எத்தனை வீட்டை நீ பார்த்திருக்க. நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னா அதுக்கு நீதான் முழு காரணம் ஜானகி. நான் ஏதோ பேசினா நீங்க என்ன புகழ்ந்துட்டு இருக்கீங்க. இது எதுக்குமே நான் காரணம் இல்ல. இது தானா அமைஞ்சது. இந்த தன்னடக்கம் ஒண்ணு போதாதா? நீ கவலைப்படாத. நீ ஏத்தின விளக்கு உன்னோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றும். மாயாவால இந்த குடும்பத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான் என்னோட கவலை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யூகேல இருக்கிற பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா சரியா இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தப்பா எடுத்துக்கூடாதுமா. 100% சரியா இருந்தாதான் எங்களால ஓகே பண்ண முடியும். அதனால என்ன சார், பார்த்துட்டே சொல்லுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க. அதை எடுத்து கொடுங்க. Good job. வெரி குட் ராம். ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஒர்க் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா.
உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. நீங்களா இல்லைன்னா இதை சாதிச்சிருக்கவே முடியாது. பத்மாக்கா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ராம் தம்பி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை மூணாவது மனுஷியா ஆக்க பாக்குறீங்க? ராம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அவன் ஆரம்பத்துல சீதாவோட இந்த முயற்சியை நம்பவே இல்ல. இவ்ளோ பெரிய விஷயத்த சீதாவால செய்ய முடியுமான்னு சந்தேகப்பட்டான். இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ் எல்லாம். ஆமா, நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப நான் நம்புறேன். பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சு காட்ட முடியும். தேங்க்யூ ராம். வெறும் தேங்க்ஸ் சொன்னா பத்தாது, எல்லாருக்கும் தகுந்த சன்மானம் கொடுக்கணும். என்ன வேணும்னு கேட்க சொல்லுங்க. ராம் தம்பி, நாங்க தச்சத நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதே நீங்க சன்மானம் கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன தெரியலையே. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இனிமே சீதா தான் சேர்மன். மகாவோட சீட்ல உட்கார்றதுக்கு தகுதியான ஒரே ஆள் சீதா தான். மாமா, எனக்கு பதவியெல்லாம் ஒத்து வராது. இங்க இருக்கிற தொழிலாளிகள்ல நானும் ஒருத்தி, அவ்வளவுதான் மாமா. இப்படி சொன்னா எப்படி சீதா? பதவிய நீயா தேடி போகலல்ல, அதுவா தேடி வருது. வந்த நல்ல விஷயத்த வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சோ இனிமே சீதா தான் மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சாமி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலைய ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம். இப்பதான் எல்லாருக்குமே நிம்மதியாயிருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதான் பொங்க வைக்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் செஞ்ச பெரிய சாதனைக்கு மூல காரணமே அதோ அந்த கண்ணாடி போட்டிருக்காளே அந்த பொண்ணு தானே? ஆமா சாமி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாருமா, பேசுறது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற முத்தாரம்மா. அந்த ஆத்தா சாதாரணமானவ இல்ல. அவ என்கிட்ட சொல்ற வார்த்தையை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாமி, சீதாவோட குலதெய்வம் அந்த முத்தாரம்மன் தான். அந்த அம்மனே வந்து உங்க ரூபத்துல வந்து பேசுற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? மனசு சுத்தமா இருக்கும்போது சாமி வந்து நேர்ல பேசும். ஆமா சாமி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சீதா இததான் சொன்னா. மனசு சுத்தமா இருந்தா சாமியே வந்து நம்ம கிட்ட பேசும்னு சொன்னா. சாமி கூடவே இருந்தா சந்தோஷமும் எப்பவுமே கூடவே தானே இருக்கும் சாமி. இருக்கும், இருக்கணும். நீங்க அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா சாமி, நல்ல வாக்கா சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு இப்படி பேசுறீங்க? அதான் சொன்னேனேம்மா, பேசுறது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த முத்தாரம்மா தான். இது அம்மனோட வாக்கு தாயி. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சங்கடம் மட்டும் இல்ல தாயி, சிரிப்பு கூட அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனா வாழ்க்கை தான் நிஜம். அந்த பொண்ணு நல்லவதான். சாமி அவளுக்கு துணையா நிக்குது, அதுல சந்தேகம் இல்லம்மா. ஆனா என்ன சாமி ஆனா? சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது வாழ்க்கை இல்லையே. அழற நேரம் கூட வரத்தானே செய்யும். அழற நேரமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, சாமி கூட இருக்கும், வரம் கொடுக்கும். ஆனா விதி
அத அந்த சாமியால கூட ஜெயிக்க முடியாத தாயி. நான் சொல்லல, அந்த ஆத்தா சொல்றா. அந்த பொண்ணு இருக்காளே, அவளை பத்திரமா பாத்துக்க தாயி. சாமி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓடுனா ஜெயிக்கலாம், ஆனா ஓடும்போது விழுந்தா அடி பலமா தானே இருக்கும். ஐயோ, அடியா? யாருக்கு சாமி? அத சொல்ல எனக்கு ஆத்தா உத்தரவு தரலம்மா. அவளை பத்திரமா பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆத்தா அருளால பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி எந்த தடங்களும் இல்ல. இனி நல்லபடியா இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. ரெண்டு பேரும் தீர்க்காயுசோட இருப்பாங்க. சரிண்ணா. ஐயா, உங்க மருமக தீர்க்க சுமங்கலியா இருப்பா. அடடா, ச்சே, பாத்தீங்களா என்ன ஒரு சகுனம். அம்மனோட ஃபுல் சப்போர்ட் ராகவனுக்கு இருக்கு. வள்ளி, நீ என்ன நினைச்சு இந்த பரிகாரத்தை பண்ண சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனா எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாகுது. இனி இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். டே ராகவா, கண்மணியோட சேர்ந்து வா. எதுக்குடா? சேர்ந்து வாடானா சேர்ந்து வாடா. ஓகேண்ணா. கண்மணி வா. டேய் ராகவா, சூப்பர்ரா. நான் ஒரு அதிசயம் பாரு. அம்மா தாயே, அத்த இங்க பாரு. ஏய், அங்க பாருங்க அத்த. வாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுனே இருந்தல்ல, இப்போ பாரு. வள்ளி, கடவுளே, இப்படி ஒரு அம்சம் யாருக்குமே நடக்காது. வள்ளி, பாத்துக்க, அம்மனே வந்து அருள் கொடுத்துக்கிறா. ஆமா ஆமா, இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நீ எந்த சந்தேகத்தையும் கலப்ப கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா? இருடா, கை காட்டு, கை காட்டு. என்னடா பண்ற? இல்ல, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, வாசனை மட்டும் கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு, அதான். ஏன்டா அதெல்லாம்? டேய், நீ புது மாப்பிள்ளடா, வாசனையா மாமியார் வீட்டுக்குள்ள போனாதாடா கெத்தா இருக்கும். நான் விருந்து சாப்பிடவா போறேன்? வீராவை பார்க்க போறேன்டா. பாவம், நேத்து முழுக்க கோயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்ப நீ வீராவை பார்க்க தான் போற? ஆமா. டேய் டேய் டேய், பழனியில நம்ம 3 பேத்துக்கு ஒன்னாதானே மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, மறந்துட்டியா? போடா போ, வீட்டுல வீராவும் அவன் தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. போய் பார்த்துன்னு சீக்கிரம் வா. அப்போ கண்மணி, கண்மணி இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்டா இவ்வளவு பதற? இப்பதான் கண்மணியை பார்க்க போல என்ன?
இல்லடா வீராவை தான் பார்க்க வந்தேன். கண்மணியும் அங்க இருப்பார்ல, அதான் அப்படியே அவளையும் பார்க்கலான்னு. அது என்னது கர்ச்சீஃபா? கொடு. என்னடா ரொம்ப வடியுது, தொச்சுக்கோ. சீக்கிரம் பார்த்துட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. டேய் இரு. என்னடா டேய் என்னடா பண்ற? ஆண்டா அவன் ஒரு நாள் தான் பரிகாரம் பண்ணான். நான் உனக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறேன்டா. ஒரு ஆப்பிள் கூட கிடையாதா? வாட. உள்ள வரலாமா? வாங்க தம்பி. கண்மணி, ராகவன். இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. வீரா நீ உட்கார். 108 குடம் இல்ல, அதான் லேசா கால் வலிக்குதுன்னா அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். இந்தாங்க வாங்கிக்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. சாரிங்க, எனக்காகவும் கண்மணிக்காகவும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அவ ஏன் அக்கா, அவளுக்காக கஷ்டப்படாம எப்படி? நீங்க உட்காருங்க. கண்மணி, குடிக்க ஏதாவது எத்தனை? சரி. இல்ல இருக்கட்டுங்க, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. வீராவை நல்லா பாத்துக்கோங்க. நீங்களும் உங்களை பாத்துக்கோங்க. இல்ல கோயில்ல மயங்கி விழுந்துட்டீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.